வணக்கம். சனீஸ்வரன் இந்த பேரு கேட்ட உடனே நம்மள நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும் இல்லையா? அப்பாடா இவர்கிட்ட மாட்டிட்டா அவ்வளவுதான் ஒரு பயம் இருக்கும். அவரை வெறும் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்கிற ஒரு தெய்வமா தான் நம்ம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா புராணங்களையும் பழைய மூல நூல்களையும் கொஞ்சம் ஆழமா புரட்டி பார்த்தோம்னா சனீஸ்வரனை பத்தின முற்றிலும் வேற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருது. சுருக்கமா சொல்லணும்னா அவர் தண்டனை கொடுக்கிறவர் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த ஒரு நீதி தேவன். அதாவது அல்டிமேட் காட் ஆஃப் ஜஸ்டிஸ். சரி வாங்க, இந்த பதிவுல அவரை பத்தின புராண கதைகளை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். இப்போ ஒரு கேள்வி. உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கும்போது சனீஸ்வரரோட பார்வைக்கு மட்டும் நம்ம ஏன் இவ்ளோ பயப்படுறோம்? இந்த 7.5 வருஷ கிரக பயிற்சி அப்புறம் அவரோட பார்வை பட்டாலே எல்லாமே நாசமாயிடுங்கிற அந்த பரவலான நம்பிக்கை இதெல்லாம் தான் காரணமா? ஆனா உண்மையிலேயே இந்த பயம் எங்கிருந்து வந்துச்சு? அவருடைய இந்த பிரம்மாண்டமான சக்திக்கு பின்னால இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது அவரோட பிறப்புக்கே போகணும். அங்கதான் நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு. சனீஸ்வரரோட பிறப்பே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எமோஷனலான கதைங்க. சூரிய பகவானோட மனைவி சஞ்சனா தேவிக்கு சூரியனோட அந்த அதீத வெப்பத்தை தாங்க முடியல. அதனால தன்னோட நிழல்ல இருந்தே சாயாதேவி அப்படிங்கிற ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு அவங்க தவம் செய்ய போயிடுறாங்க. இந்த சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம சனி பகவான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். குழந்தை ரொம்ப கருமை நிறத்துல பிறந்ததால சூரிய பகவான் இவன் பையனே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப கடுமையா நிராகரிச்சிடுறார். யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலயே அப்பாவால ஒதுக்கப்படுற ஒரு பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அந்த சிறுவன் துவண்டு போகல. நேரா சிவபெருமான நோக்கி ரொம்ப கடுமையான ஒரு தவத்தை ஆரம்பிக்கிறார். அந்த தவத்தோட பலனா சிவபெருமானை நேரில் வந்து நவகிரகங்கள்ல ஒருத்தர் ஆகிற தகுதியையும் வேற யாருக்கும் ஈஸியா கிடைக்காத ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து சனீஸ்வரன் ஆக்குறார். சொந்த அப்பாவால நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே சக்தி வாய்ந்த நீதிபதியா மாறின கதை இது. சிலிர்குதல்ல? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட அந்த தனித்துவமான தோற்றத்துக்கும் அந்த பவர்ஃபுல்லான பார்வைக்கும் பின்னால 2 முக்கியமான சாபங்கள் இருக்கு. முதல் சாபம் அவரோட மனைவி நீலாதேவி கொடுத்தது. சனீஸ்வரன் எப்போதுமே தீவிரமான சிவ தியானத்திலேயே இருந்ததால மனைவியை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இதனால கடுமையான கோபம் அடைந்த நீலாதேவி, உன் பார்வைப்படுற இடமெல்லாம் அழிஞ்சு போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் வேற யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சனீஸ்வரன் எப்போதுமே தன் பார்வையை கீழே நோக்கியே வச்சிருப்பார். சரி, 2வது சாபம் அது பார்வதி தேவி கொடுத்தது. விநாயகர் பிறந்தப்போ பார்வதி தேவியோட வற்புறுத்தலுக்காக சனி பகவான் தன் ஓரக்கண்ணால அந்த குழந்தைய பார்க்க, அந்த பார்வையோட தாக்கத்துல குழந்தையோட தலை துண்டிக்கப்படுது. இதனால பயங்கர கோபமடைந்த பார்வதி தேவி சனிய வாழ்நாள் முழுவதும் உடமா சுற்றும்படி சாபமிடுறாங்க. இதனாலதான் ஜோதிடத்துல சனி பகவான ரொம்ப மெதுவா நகர ஒரு கிரகமா சொல்றாங்க. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு வருவோம். சோதனைகள். இந்த சோதனைகள் சாதாரண மனுஷங்களுக்கு மட்டும்தானா? இல்ல, சாட்சாத் அந்த கடவுள்களை கூட கர்மவினியிலிருந்து தப்ப முடியாதுங்கிறத சனீஸ்வரன் எப்படி நிரூபிச்சார்னு பாப்போம். ஒரு முறை சனீஸ்வரன் என்ன பண்றார், நேரா கைலாயத்துக்கே போய் சிவபெருமான் கிட்டயே ஒரு மாபெரும் சவாலை விடுக்கிறார். சுவாமி, உங்க கர்ம வினைப்படி நான் உங்களை 7.5 நாளிகை பிடிக்கணும்னு சொல்றார். இதை கேட்ட அதிர்ச்சியான சிவன், என்னை எப்படி நீ பிடிப்ப பார்க்கலான்னு ஒரு சவால் விட்டுட்டு பார்வதி தேவியோட கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன ருத்ராட்ச மாலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். சனீஸ்வரனும் பொறுமையா அந்த ருத்ராட்சத்தையே 7.5 நாளிகை பார்த்துக்கிட்டு வெளியிலேயே வெயிட் பண்றார். டைம் முடிஞ்சதும் வெளியே வந்த சிவன் ரொம்ப பெருமையா, பாத்தியா நீ என்ன பிடிக்கலன்னு சொல்றார். ஆனா சனீஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றார் பாருங்க. சுவாமி, உலகத்தையே அடக்கி ஆள்ற உங்களை ஒரு சின்ன ருத்ராட்சத்துக்குள்ள 7.5 நாளைக்கு முடங்கி கிடக்கிற மாதிரி பண்ணிட்டேனே, இதுவே நான் உங்களை பிடிச்சதுக்கு சமந்தானேன்னு கேட்கிறாரு. இதைத்தான் செக்மேட்னு சொல்றது. கர்ம வினையில இருந்து அந்த உலக நாயகனாலேயே தப்ப முடியலங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான உண்மை. சரி, சிவனுக்கே இந்த நிலைமைனா அவர் பையன் விநாயகருக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்று போய் நாளை வா, இந்த பழமொழிய நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனா சனீஸ்வரனை தவிர்க்க விநாயகர் யூஸ் பண்ண ஒரு மாஸ்டர் பிளான் இது. சனீஸ்வரன் விநாயகரை 7.5 நாட்கள் பிடிக்க வரும்போது விநாயகர் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கல. பதிலுக்கு ஒரு சின்ன தந்திரம் பண்றார். என் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதிட்டு போங்க, நாளைக்கு வந்து என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றார். சனீஸ்வரனும் சரின்னு எழுதிட்டு போயிடுறார். தினமும் வருவார். அவர் எழுதின வாசகத்தையே அவரே படிப்பார். ஓஹோ, நாளைக்கு தான் வரணுமா அப்படின்னு திரும்பி போயிடுவார். இப்படியே 7 நாட்களும் கடந்துடுது. விநாயகரோட இந்த சமயோஜித புத்தி சனீஸ்வரனே ஆச்சரியப்பட வச்சுது. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? கர்மாவோட சோதனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட தூய்மையான அறிவாற்றலும் சமயோஜித புத்தியும், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய 7.5 சனி கஷ்டமா இருந்தாலும் அதை நம்மால ரொம்ப ஈஸியா கூலா ஹேண்டில் பண்ண முடியும்னு இந்த கதை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. தேவர்களை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பூமியை நோக்கி வருவோம். அகந்தை, அதாவது ஈகோ தலைக்கேறின மாபெரும் அரசர்கள் கர்மாவோட சட்டங்களை மீற நினைச்சப்போ அவங்களுக்கு என்னாச்சுன்னு அடுத்ததா பார்ப்போம்.
உலகையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இராவணனோட ஈகோவை சனீஸ்வரன் எப்படி முடிச்சு வச்சார் தெரியுமா? தன் மகன் மேகநாதலுக்கு சாகாவரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இராவணன் என்ன பண்றான், ஒட்டுமொக்க நவகிரகங்களையும் வற்புறுத்தி தன்னோட ஜாதகத்துல 11ஆம் வீட்ல நிற்கும்படி சிறைப்பிடிச்சு வைக்கிறான். இராவணனோட பலத்தை பார்த்து எல்லா கிரகங்களும் நடுங்கி போய் நிக்கிறாங்க. ஆனா நம்ம சனீஸ்வரன் மட்டும் ரொம்ப துணிச்சலா தன் காலோட ஒரு பகுதியை மட்டும் 12ஆம் வீட்ல வச்சிடுறார். அவ்வளவுதான், மேகநாதனோட மரணம் நிச்சயமாக்கப்படுது. இதனால கடுப்பான இராவணன் சனீஸ்வரனை ஒரு இருண்ட சிறையில அடைச்சு சித்திரவதை பண்றான். ஆனா கர்மாவை யாராவது சிறைப்பிடிக்க முடியுமா என்ன? பல வருஷங்களுக்கு அப்புறம் சீதையை தேடி இலங்கைக்கு வர்ற ஹனுமன் சனீஸ்வரனை அந்த சிறையிலிருந்து ரிலீஸ் பண்றார். உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பவர் இருந்தாலும் அகந்தையால விதியை மாத்த முடியாதுங்கிறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். இராவணனோட ஈகோவையே அழிச்ச சனீஸ்வரனுக்கே ஒரு காலத்துல நம்ம தான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு சின்ன அகந்தை வந்துச்சு. அத நம்ம அனுமன் எப்படி முறியடிச்சார்னு பாப்போம். தன் குருவான சூரிய பகவானுக்காக அனுமன் ஒரு முறை சனீஸ்வரனை பார்க்க போறார். அப்போ சனீஸ்வரன் ரொம்ப கர்வத்தோட நான் உன்னை பிடிக்க போறேன்னு சொல்லி அனுமனோட தோல்ல ஏறி உட்கார்ந்து அவரை அழுத்த முயற்சி பண்றார். ஆனா அனுமன் சும்மா இருப்பாரா? தான் உடலை விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாண்டமா வளர்த்து சனீஸ்வரனை அந்த இடத்தோட கூரைக்கும் தன்னோட தோளுக்கும் இடையில சிக்க வச்சு நசுக்கிடுறார். வழியில துடித்த சனீஸ்வரன் தன் தவத்தை உணர்ந்துக்கிறார். அப்போ ஒரு வரமும் தரார். அனுமனை மனதார வழிபடுறவங்கள என்னோட எந்த கடுமையான சோதனைகளும் பாதிக்காதுன்னு சொல்றார். ஆக அனுமனோட அந்த பணிவும் பக்தியும் சனீஸ்வரனோட தற்காலிக அகந்தைய கூட எப்படி வென்றுச்சு பாருங்க. அடுத்ததா நம்ம ஊர்ல ரொம்ப புகழ்பெற்ற நள மகாராஜாவோட கதை. நளன் ஒரு நாள் பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட கால்களை கழுவும்போது பின்னங்கால மட்டும் சரியா கழுவாம விட்டுடுறார். பார்க்க போனா இது ஒரு சின்ன ஹைஜீன் மிஸ்டேக் தான். ஆனா இந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி சனீஸ்வரன் நளனை பிடிச்சிடுறார். அதோட ரிசல்ட், நளன் தன்னோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சூதாட்டத்துல இழந்து நடுத்தெருவுக்கு வர்றான். கட்டியிருந்த ஆடையை இழந்து அன்பான மனைவியை பிரிந்து கொடிய வறுமையில காட்டுக்குள்ள அலைஞ்சு திரியிறான். ஒரு கட்டத்துல அவனோட அந்த அழகான உருவம் கூட மாறி போகுது. எல்லாமே போச்சு. கடைசியா திருநள்ளாறு கோயிலுக்கு போய் ஈசனை முழு பக்தியோட கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவனோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இழந்த அனைத்தையும் திரும்ப பெறறான். உலகத்துல இருக்கிற இன்பங்கள், பதவிகள் எல்லாமே எவ்வளவு நிலையற்றது அப்படிங்கிறத சனீஸ்வரன் நளனுக்கு ரொம்ப தெளிவா கொஞ்சம் கடுமையாவே உணர்த்தினார். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சவர் மாமன்னன் விக்ரமாதித்தன். நவகிரகங்கள்ல யார் பெரியவர்னு ஒரு சர்ச்சை வரும்போது விக்ரமாதித்தன் 9 சிம்மாசனங்களை வைக்கிறான். அதுல தங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா இரும்பால ஆன சிம்மாசனத்தை சனீஸ்வரனுக்கு கொடுத்து அவரை பொது சபையில அவமதிக்கிறான். இதனால சனீஸ்வரனோட 7.5 ஆண்டுகால பார்வை விக்ரமாதித்தனை மிக கடுமையா தாக்குது. சனீஸ்வரனே ஒரு குதிரை வியாபாரியா வந்து அவனை நடுக்காட்டுல தள்ளிவிட்டு ஒரு திருட்டு பழியையும் சுமத்தி அவனோட கைகளையும் கால்களையும் வெட்ட செய்யறா. யோசிச்சு பாருங்க, ஒரு மாமன்னன் 7.5 வருஷம் பிச்சை எடுத்து கைகள் இல்லாம செக்கு இழுத்து தன்னோட அகந்தை முழுவதையும் இழந்து நிக்கிறான். அவனோட ஈகோ முழுசா அழிஞ்சு அவன் மனமாறி சனீஸ்வரனை உண்மையாக வேண்டி பிரார்த்தனை செஞ்ச பிறகுதான் அவனோட கைகால்களும் அவனோட ஆட்சியும் அவனுக்கு திரும்ப கிடைக்குது. மனிதனுக்குள்ள இருக்கிற அகந்தை முழுமையா அழிகிற வரைக்கும் சனீஸ்வரனோட ட்ரீட்மெண்ட் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் என்பதற்கு இது ஒரு மாபெரும் உதாரணம். இப்போ இந்த ஆய்வோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ கதைகள் பார்த்தோமே, இதுக்கெல்லாம் காரணமான அந்த 7.5 சனியோட உண்மையான நோக்கம் என்ன? அதை தெளிவா பார்ப்போம். உண்மையை சொல்லணும்னா 7.5 சனி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஜோதிட பீதியோ இல்ல நம்மள அழிக்கிறதுக்காக வர்ற ஒரு காலமோ கிடையாது. இது நம்ம கர்ம வினைகளை தூய்மைப்படுத்துற ஒரு மிக முக்கியமான ஃபேஸ். மனுஷங்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற ஈகோவை அழிச்சு இந்த பிரபஞ்சத்தோட நீதியை நிலைமாற்றுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆன்மீக மற்றும் தார்மீக பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு இதை சொல்லலாம். நம்ம வாழ்க்கைன்னா என்ன, இயற்கையோட நியதி என்ன, உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குங்கிறத நாம ஆழமா புரிஞ்சிக்க சனீஸ்வரன் நமக்கு கொடுக்கிற ஒரு லைஃப் சேஞ்சிங் வாய்ப்பு தான் இந்த 7.5 வருஷம். சரி, இந்த சனீஸ்வரருக்கு நம்மளோட எந்த மாதிரியான அன்றாட செயல்கள் கோபத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா? அளவுக்கு அதிகமான அகந்தை, கர்வம், குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட வீட்டுக்குள்ள நுழையிறது, அப்புறம் துவைக்காத ஒரே ஆடைய திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்க நிலம், பணம் மேல இருக்கிற அளவற்ற பேராசை, கூடவே இருந்து மத்தவங்களுக்கு செய்யற துரோகம், வஞ்சகம், இதெல்லாம் தான் சனீஸ்வரனுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைக்குமா. இதுல இருந்து நமக்கு ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. அவர் அடிப்படையில் தூய்மை, நேர்மை, அப்புறம் ஒழுக்கத்தோட ஒரு அன்கம்ப்ரமைசிங் காவலரா செயல்படுறாரு. இந்த இடத்துல யமதர்மனுக்கும் சனீஸ்வரனுக்கும் இடையில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசத்தை பத்தி சொல்லியே ஆகணும். யமதர்மன் எப்போ வருவார்? நாம இறந்ததுக்கு அப்புறம் நாம செஞ்ச நல்லது கெட்டதையெல்லாம் கணக்கு பார்த்து சொர்க்கமா நரகமானு மரணத்துக்கு பிறகு நியாயம் வழங்குறவர்.
ஆனா நாம சனி பகவான் அப்படி கிடையாது. நாம உயிரோட வாழும்போதே, இங்கே சுவாசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏத்த மாதிரி இதே பூமியில நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் லைவா காட்டி கொடுக்கிற ஒரு ஸ்பாட் நீதிபதியா செயல்படுறாரு. இப்போ இந்த மொத்த விஷயத்திலேயே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அல்டிமேட் உண்மை ஒன்று இருக்கு. சனீஸ்வரருக்கு நேர்மையா ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். 7.5 சனியும் அஷ்டம சனியும் எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நேர்மையாவும் சுத்தமாவும் துளி கூட அகந்தை இல்லாம உழைக்க தயாரா இருந்தா அந்த சோதனை காலம் முடிஞ்சதும் வேற எந்த கடவுளாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் செல்வத்தையும் சனீஸ்வரன் வாரி வழங்குவார். சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு இதுதாங்க 100க்கு 100 உண்மையான அர்த்தம். இப்போ நாம இந்த ஆய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எவ்வளவு விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வி இதுதான். இனிமேல் சனீஸ்வரோட சோதனைகளை கண்டு நீங்க பயப்பட போறீங்களா, இல்ல அது உங்க ஆன்மாவை தூய்மைப்படுத்த கிடைச்ச ஒரு நல்வாய்ப்பா நினைச்சு ஏத்துக்க போறீங்களாங்கிறது. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அது நம்மள முடக்கி போடுறதுக்காக வரல, நம்மள அப்கிரேட் பண்றதுக்காகவும் நம்ம கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நேர்மையா உழைப்போம். இந்த மூலக்கதைகள் எல்லாமே நமக்கு அடிச்சு சொல்றது அதைத்தான். இனிமேல் சனீஸ்வரனால உங்க வாழ்க்கையில நடந்த இனி நடக்க போற பாசிட்டிவான மாற்றங்களை பத்தி கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களோட அந்த தேடல் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.